ஒரு அழகான கிராமத்து வீடு. மாமியார் மீனாட்சி அம்மாள் வயதானவர். கையில் எப்போதும் ஒரு சாவி கொத்து இருக்கும். சோஃபாவில் அமர்ந்து டிஜிட்டல் கடிகாரத்தை பார்க்கிறார். மணி மதியம் 12:45. மீனாட்சி அம்மாள் கோபமாக, காவியா, மணி 1 ஆகப் போகுது. இன்னும் சமையல் அறையில இருந்து ஒரு வாசம் கூட வரல. இன்னைக்கு எனக்கு பசி தாங்காது. மகள் காவியா இளம்பெண் பதற்றமாக சமைத்துக் கொண்டிருக்கிறாள். மிக்ஸி ஓடுகிறது. குக்கர் விசில் அடிக்கிறது. காவியா, இதோ அத்தை, இன்னும் 5 நிமிஷம். சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். மாறுகிறாள். மீனாட்சி அம்மாள் முதல் வாய் சாம்பார் சாதத்தை சாப்பிடுகிறார். முகம் மாறுகிறது. தட்டை தள்ளி வைத்துவிட்டு, என்னடி இது? சாம்பார்ல உப்பும் இல்ல, காரமும் இல்ல, உருளைக்கிழங்கு கருகி போயிருக்கு. என் பையன் சரவண உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ. என் காலத்துல நான் சமைச்சா ஊரே மணக்கும் தெரியுமா? நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு தான் சமைச்சேன். காவியாவின் கணவன் ஆபீஸிலிருந்து வருகிறான். என்னம்மா, எப்ப பார்த்தாலும் காவியாவ குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவன் நல்லாதானே சமைக்கிறா. அப்படியா? அப்போ இன்னைக்கு ஒரு சவால். வர்ற வாரம் நம்ம ஊர் திருவிழா வருது. அங்க கிராமத்து சமையல் திலகம் போட்டி நடக்குது. அதுல நானும் கலந்துக்க போறேன், உன் பொண்டாட்டியும் கலந்துக்கட்டும். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். சரி அத்தை, இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். என் சமையல் திறமைய நிரூபிச்சு உங்க பாராட்ட வாங்குறேன். அடுத்த சில நாட்கள் மீனாட்சி அம்மாள் தனது தோழி குப்பம்மாவுடன் சேர்ந்து ரகசியமாக சமையல் பயிற்சி செய்கிறார். மீனாட்சி குப்பம்மா, நான் என் காலத்து ஸ்பெஷல் நாட்டுக்கோழி வறுவலும் பாரம்பரிய தினை பாயசமும் செய்ய போறேன். அந்த காவியா தோத்து போகணும். காட்சி. மறுபக்கம் காவியா யூடியூப் பார்த்தும் அவளது அம்மாவிடம் போனில் பேசியும் புதுமையான சமையல் முறைகளை கற்றுக்கொள்கிறாள். அவளது ஸ்பெஷல் முத்துச்சோள பிரியாணி மற்றும் மண்பானை மீன் குழம்பு. போட்டியின் முந்தைய நாள் இரவு. மீனாட்சி அம்மாளின் தோழி குப்பம்மாள் நைஸாக காவியாவின் சமையலறைக்குள் நுழைகிறாள். காவியா போட்டிக்கென அரைத்து வைத்திருந்த ஸ்பெஷல் மசாலா பொடியில் நிறைய உப்பையும் விளக்கெண்ணெயையும் கொட்டிவிட்டு ஓடுகிறாள். குப்பம்மாள் மனதுக்குள், நாளைக்கு உன் மசாலா காரி துப்புற மாதிரி இருக்குண்டி காவியா. ஊர் திருவிழா மைதானம். பெரிய மேடை. கிராமத்து சமையல் திலகம் என்ற பெரிய பேனர். நடுவர்களாக ஊர் தலைவர் மற்றும் ஒரு பிரபலமான ஷெஃப் அமர்ந்திருக்கிறார்கள். மக்களே, சமையல் போட்டி தொடங்குகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 2 மணி நேரம். மீனாட்சி அம்மாள் மிக வேகமாக நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறார். பிரியாணி செய்ய தொடங்குகிறாள். திருப்புமுனை. காவியா தனது மசாலா டப்பாவை திறக்கிறாள். அதிலிருந்து ஒரு விசித்திரமான வாசனை வருகிறது. தொட்டு நாவில் வைக்கிறாள். காவியா அதிர்ச்சியோடு, ஐயோ, யாரோ என் மசாலாவுல விளக்கெண்ணையும் உப்பும் கூட்டியிருக்காங்க. இனிமே புதுசா மசாலா அரைக்க நேரம் இல்லையே, என்ன பண்றது? காட்சி. காவியா அழத் தொடங்குகிறாள். நேரம் வேகமாக ஓடுகிறது. மீனாட்சி அம்மாள் அதை கவனித்து விடுகிறார். அவளுக்கு ஏதோ சமையலில் சொதப்பிவிட்டது என்று புரிகிறது. மீனாட்சி அம்மாள் மனதுக்குள், என்னதான் இருந்தாலும் அவ என் வீட்டு மருமகள். அவ இங்க தோத்து அழுதா அது என் குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு காவியாவின் மேடைக்கு வருகிறார். மீனாட்சி அம்மாள் அதிகாரமாக ஆனால் பாசமாக, என்னடி அழுதுகிட்டு இருக்க? மசாலா போனா என்ன? அத்தை நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற? சமையல்ங்கிறது ரெசிபியில இல்ல, சமைக்கிறவங்களோட சமயோசித புத்தியில இருக்கு. உடனே தக்காளி, இஞ்சி, பூண்டு, புளி எடுத்து அரைச்சு புதுசா ஒரு மசாலா கிரேவி பண்ணு. காட்சி. அத்தையின் பேச்சைக் கேட்டு காவியா தெம்படைகிறாள். இருவரும் சேர்ந்து வேகமாக சமைக்கிறார்கள். வெங்காயம் நறுக்கிக் கொடுக்க மருமகள் பிரியாணியை கிளறுகிறாள். நேரம் முடிந்தது. நடுவர்கள் ஒவ்வொரு உணவாக ருசிக்கிறார்கள். ஷெஃப். மீனாட்சி அம்மாளின் நாட்டுக்கோழி வறுவல் அக்மார் கிராமத்து சுவை. அற்புதம். அடடா, இந்த முத்துச்சோள பிரியாணியும் மீன் குழம்பும் தேவாமிர்தம். புதுமையாவும் இருக்கு, பாரம்பரியமாவும் இருக்கு. இந்த வருடத்தின் சமையல் திலகம் பட்டத்தை இருவர் கூட்டாகப் பெறுகிறார்கள்.
அவர்கள் மீனாட்சி அம்மாள் மற்றும் மருமகள் காவியா. ஊரே கைதட்டுகிறது. சரவணன் மேடைக்கு கீழே நின்று விசில் அடிக்கிறான். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து கோப்பையை வாங்குகிறார்கள். மீனாட்சி அம்மாள் மைக் பிடித்து, காவியாதான் காரணம். அவ சமையல்ல மட்டும் இல்ல, குணத்திலையும் தங்கம். இனிமே எங்க வீட்டு சமையலறை மகாராணி அவதான். அத்தையின் காலை தொட்டு கும்பிட்டு, அத்தை, சமையல் சொல்லிக் கொடுத்த குரு. நீங்க தப்பு கண்டுபிடிக்கலன்னா நான் இன்னும் நல்லா சமைக்க கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். பிடித்துக் கொள்கிறார்கள். பின்னணி மீனாட்சி அம்மாள் சோபாவில் அமர்ந்திருக்க காவியா சுட சுட காஃபியும் பஜ்ஜியும் கொண்டு வந்து குடிக்கிறாள். இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள். கார்ட்டூன் முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா?